நம்மளோட அண்டை நாடான இலங்கையில கடந்த சில நாட்களா கனமழை பெய்துட்டு வருது. இதன் காரணமா தலைநகர் கொழும்புல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்திருக்கு. இந்த தொடர் மழை காரணமா 3 மாவட்டங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் இடிந்து விழுந்திருக்கு. இதுல 63 பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் 134 பேருடைய கதி என்ன ஆச்சுன்னே தெரியாம இருக்கு. இது பற்றி மீட்பு படை பிரிவு அதிகாரிகள் சொல்லும்போது நூற்றுக்கணக்கானோர் மண் சரிவுல சிக்கியிருக்காங்க. மண் சரிவுல சிக்கினவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. நவீன தொழில்நுட்பங்களும் இல்லாம நாங்க வெறும் கைகளால குழி தோண்டி மண் சரிவுல மாட்டிய மக்களை மீட்டெடுக்கிறோம். எங்களால இயன்ற வரைக்கும் மக்களை காப்பாற்ற போராடி வர்றதா தெரிவிச்சிருக்காங்க. கனமழை காரணமா 5 லட்சம் பேர் வீடுகளின்றி நடுத்தெருவுல நிற்கிற அவல நிலை ஏற்பட்டிருக்கு. வீடுகளை இழந்த மக்கள் கூட்டம் கூட்டமா நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. தலைநகர் கொழும்பு காலியா கிடக்குது. வீடுகள் எல்லாம் தண்ணீர் மூழ்கின நிலையில உடைமைகள் ஏதும் இல்லாம மக்கள் தெருவுல சுற்றி திரிகிற காட்சிகள் நெஞ்ச உருக்கிறதா இருக்கு. தற்பொழுது கொழும்பு மற்றும் அதை சுத்தி இருக்கிற சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அணைகள் எல்லாம் நிரம்பி வழியறதால வேற வழி இல்லாம அதிக அளவுல தண்ணீர் திறந்து விடப்படுது. அதனால மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்காங்க. நிலைமையை சமாளிக்க முடியாம அதிபர் சிறிசேனா வெளிநாடுகள் கிட்ட உதவி நாடி இருக்காரு. இந்தியா தன்னுடைய பங்குக்கு 2 கப்பல்கள் நிறைய நிவாரண பொருட்களை அனுப்பி வச்சிருக்கு. மற்ற நாடுகள்ல இருந்து தற்போது நிவாரண பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டு வருது.